இனிய காலை வணக்கங்கள். குட் மார்னிங். இன்னைக்கு பாபா சக்கரத்தை பற்றி வலியுறுத்துறார். சண்டே வானிலையும் கூட பாபா சக்கரத்தை அந்த லவ் ஸ்ட்ராங்கா வலியுறுத்தினார். என்னென்ன வழி நேற்று கூட இல்லையா? இப்ப தொடர்ந்து சக்கரத்தை மெயினா சொல்ற. நேற்றுக்கு நிறைய வழிமுறைகள் பாபா இந்த ஞானத்தை எங்கட புத்தியில வச்சிருக்கிறதுக்கு டிப்ஸ் சொல்லுவேன் தானே. ஏதோ ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லி அந்த மாதிரி வித்தியாசமான டிப்ஸ் தரார். என்ன நினைவை தோன்றதுக்காண்டி, ஞானத்தை புத்தியில வச்சிருக்கிறதுக்காண்டி. ஞானம் இருந்தால்தான் நினைவு வரும். பாபா சொன்ன விஷயங்களை புத்தியில வச்சிருக்கக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா பாபாட்ட நாங்க போவோம் இல்லையா? பார்க்கலாம். இது 7/10/2025 மகா வாக்கியம். பாப்தாதா மதுவனம். சாராம்சம்: இனிய குழந்தைகளே, உங்கள் முன்னிலையில் பல்வேறு வழிமுறைகளை வைத்திருப்பதனால் நினைவு யாத்திரையில் நிலைத்திருங்கள். வித்தியாசமான வழிமுறை. நேற்றொண்டை பற்றி முக்கியமா சொன்னார், இன்றைக்கு கொண்டை பற்றி சொல்றார். சண்டே சொன்னதெல்லாம் இன்றைக்கு வருகுது. இந்த மாதிரி ஞானம் கொஞ்சம். ஆனா பாபா என்ன செய்கிறார்? அந்த ஞானத்தை புத்தியில வச்சிருக்கிறதுக்காண்டி வித்தியாசமான முறையில அந்த ஞானத்தை அணுகிறார். இப்பழைய உலகை மறந்து விடுங்கள். உங்கள் இனிய வீட்டையும் புதிய உலகையும் நினைவு செய்யுங்கள். சண்டே என்ன சொன்னார்? இன்றைக்கு பாபா இந்த புதிய உலகத்தை, இந்த பழைய உலகத்தை மறந்துடுங்கோ, புதிய உலகத்தை நினையுங்கோன்ற இதுக்கு தொடர்பா சண்டே இன்னொன்று சொன்னேன். ஞாபகம் இருக்கா? கேள்வி: இச்செயல்கள், அதாவது எந்த முயற்சிகள் சக்கரத்தில் வேறு எந்த நேரத்திலும் அன்றி இந்நேரத்தில் மாத்திரமே இடம்பெறுகின்றது? இச்செயல்கள், அதாவது எந்த முயற்சிகள் சக்கரத்தில் வேறு எந்த நேரத்திலும் அன்றி இந்த நேரத்தில் மாத்திரமே இடம்பெறுகின்றது. பதில்: முழு சக்கரத்திலும் சங்கமயுக வேளையில் மாத்திரமே. அதாவது இந்த நேரத்துல தற்போது யாருக்கு? பிராமணர்களாகிய எங்களுக்கு, மற்றவர்களுக்கு இல்லை. சங்கமயுக வேளையில் மாத்திரமே நினைவு யாத்திரையில் இருப்பதற்கும் ஆத்மாக்களை தூய்மையாக்குவதற்கும் முயற்சி செய்யப்படுவதுடன் முழு உலகையும் தூய்மையாக்குகின்ற செயலும் மேற்கொள்ளப்படுகின்றது. 2-3 நாளைக்கு முந்தி பாபா என்ன சொன்னார்? மேபி 3-4 days. உங்களையும் தூய்மையாக்கி முழு உலகத்தையும் நான் தூய்மையாக்கி, அதுக்குத்தான் நான் வந்திருக்கிறேன்னு சொன்னேன். இன்றைக்கு சேம் வார்த்தையில் வருகிறது. ஆத்மாக்களை தூய்மையாக்குவதற்கு முயற்சி செய்யப்படுவதுடன் முழு உலகையும் தூய்மையாக்குகின்ற செயலும் மேற்கொள்ளப்படுகின்றது. ஆத்மா தூய்மையாயிட்டு இருந்தா உலகமும் தூய்மையா இருந்தா தான் அந்த உலகத்துல ஆத்மாக்கள் வரலாம். அதுல கூட பாபா சொல்லியிருக்கிறார், தூய்மையான ஆத்மா தூய்மை இல்லாத உலகத்துல பாதம் பதிக்க முடியாது. அப்ப எங்களுக்கு என்ன ஆவணும்? தூய்மையான உலகமும் தேவை. அதுக்கான முயற்சி பாபா செய்கிறார். இச்செயல்கள் ஒவ்வொரு சக்கரத்திலும் மீண்டும் மீண்டும் நிகழ்கின்றன. இதே வார்த்தை சண்டே வாணி வந்துச்சு இல்லையா? இந்த சக்கரம் உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் தான் செய்யறீங்கள், நீங்க தான் செய்தீங்கள், நீங்க தான் செய்ய போறீங்கள். அதால அது மிக மிக இலகு. அந்த சக்கரத்தை அவ்வளவு வலியுறுத்தினார் பாபா இல்லையா? மீண்டும் நிகழ்கின்றன.
குழந்தைகளாகிய நீங்கள் அனாதியான அழிவற்ற நாடகத்தின் இந்த அற்புதமான ரகசியங்களை புரிந்து கொள்கின்றீர்கள். இது என்னவா? ரகசியம். உலகத்துல ஆக்களுக்கு தெரியாத ரகசியம். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை இங்கிருந்து ஆன்மீக குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். எனவே ஆன்மீக குழந்தைகளாகிய நீங்கள் ஆத்ம உணர்வில் ஆன்மீக ஸ்திதியில் உங்கள் புத்தியில் நம்பிக்கையுடன் அமர்ந்திருந்து அவரை செவிமடுக்க வேண்டும். எத்தனை விஷயம் சொல்ற. ஆத்ம உணர்வில் ஆத்மீக ஸ்திதியில் நம்பிக்கையின் புத்தியோட அமர்ந்திருந்து செவிமடுக்கின்றீர்கள். இருக்கிறீங்களா? நாங்க செக் பண்ணோம். நான் எனக்குள்ள என்ற புத்தியில எந்த விதமான சிந்தனையும் இல்லாம இப்ப என்னுடைய புத்தி பாபான்ற ஞானத்துல மட்டும் போக்கஸ்டா இருக்குது. தந்தை விளங்கப்படுத்தியுள்ளார். என்ன சொன்னார் பாபா? ஆத்மாக்களே தங்கள் அங்கங்களினூடாக செவிமடுக்கின்றனர். இதை மிக உறுதியாக நினைவில் வைத்திருங்கள். பாபாங்களை அந்த ஆத்மஸ்திதிக்கு கொண்டு போற. இந்த உடல் நான் அல்ல, நான் ஆத்மா. இந்த காதுகள் மூலம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஆத்மாவாகிய நான் காதுகள் மூலம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நீங்கள் ஒவ்வொருவரும் சற்கதியும் சீரழிவும் கொண்ட சக்கரத்தை உங்கள் புத்தியில் வைத்திருக்க வேண்டும். 2 வார்த்தையில கொண்டுட்டார் முழு உலக சக்கரத்தின் நாடகத்தின் விஷயத்தை. இதில் இந்த ஞானமும் அந்த வழிபாடும் உள்ளடங்கி உள்ளன. ஞானம் இருந்தா ஸ்வர்க்கம். நீங்க சத்திய உலகத்துல இருக்கிறீங்க, சாரி இந்த உலகத்துல இருக்கிறீங்க, தூய்மையான உலகத்துல. பக்திண்டக்குள்ள துவாபர கலியுகத்துக்கு வந்துட்டீங்க. இந்த ஞானமும் பக்தியும் சந்தோஷமும் துன்பமும் பகலும் இரவும் நிறைந்த இந்நாடகம் தொடர் உள்ளடங்கி உள்ளன. சாரி, நிறைந்த இந்நாடகம் டிரான்ஸ்லேஷன். இந்த ஞானமும் பக்தியும் சந்தோஷமும் துன்பமும் பகலும் இரவும் நிறைந்த இந்நாடகம் தொடர்ந்தும் இவ்வாறு நடிக்கப்படுகின்றது என்பதை நடந்தும் உலாவியும் தெரியும் பொழுதும் உங்கள் புத்தியில் வைத்திருங்கள். கர்ம யோகா என்ன எங்க இருக்கணும்? புத்தி இந்த சக்கரத்தின் ஞானத்தில் இருக்கணும். நாங்கள் எங்கள் 84 பிறவிகளின் பாகங்களை நடிக்கின்றோம். தந்தை அனைத்தையும் நினைவு செய்வதால் குழந்தைகளாகிய உங்களை நினைவில் நிலைத்திருப்பதற்கு முயற்சி செய்யுமாறு தூண்டுகின்றார். தந்தை அனைத்தையும் நினைவு செய்வதால், முழு சக்கரம் அவற்றை இதுல இருக்குது. அதால என்ன செய்கிறார்? உங்களே அதை செய்யறதுக்கு தூண்டுகின்றார். இதன் மூலம் உங்கள் பாவங்கள் அழிக்கப்பட்டு நீங்கள் ராஜ்யத்தை அடைகின்றீர்கள். நினைவின் மூலம் மட்டும்தான் பாவம் அழிக்கப்படுகிறது. தண்டேவாணியில பாபா சொன்னார், ஹோலியை பற்றி சொல்லுக்குள்ள என்ன சொன்னார்? நீங்கள் தான் தூய்மையாகிறதால அவருடைய குணங்களை உள்வாங்கிக் கொள்றீங்கள். அதன் மூலம் என்ன ஆகிறீங்கள்? ஓல்டனேஜுக்கு போறதுக்கு ரெடி ஆகிறீங்க இல்லையா? அதுல முக்கியமா சொன்னார். என்ன சொன்னார்? 2 விஷயம் சொன்னார். சக்திகளை குணங்களையும் கிரகிக்கிறீங்கள். அதுதான் ஒளி இல்லையா? நீங்கள் நிறமூட்டப்படுறதுங்க 2 விஷயம். இப்பழைய உலகம் இப்பொழுது அழிக்கப்பட வேண்டும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். உங்கள் வீடு பழையதாகி புதிய வீடு ஒன்று கட்டப்படுகிறது என்பதை நீங்கள் அறியும் பொழுது விரைவில் உங்களின் புத்தி புதிய வீட்டிற்கு செல்ல போகின்றீர்கள் என்ற நம்பிக்கை
உங்களுக்கு உள்ளே ஏற்படுகின்றது. பாருங்க, ஒவ்வொரு விதமா அந்த சக்கரத்தை பாபா சொல்லி கொண்டு வர ஒவ்வொரு லைன்ல திருப்பி திருப்பி. எவ்வாறாயினும் சில சமயங்களில் ஒரு புதிய வீடு கட்டுவதற்கு ஓரிரு வருடங்கள் எடுக்கின்றன. உதாரணமாக, அரசாங்க மாளிகை புதுடெல்லியில் கட்டப்பட்டு கொண்டிருந்த பொழுது தாங்கள் புதுடெல்லிக்கு மாற்றலாகி செல்ல போவதாக அரசாங்கம் கூறியது. இந்த எல்லையற்ற உலகம் முழுவதும் பழையதாகி விட்டது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். நீங்கள் இப்பொழுது புதிய உலகிற்கு செல்ல வேண்டும். பாபா உங்களுக்கு பல வழிமுறைகளை காட்டுகின்றார். இவ்வழிமுறைகள் மூலம் உங்கள் புத்தியை நினைவு யாத்திரையில் மும்மரமாக வைத்திருங்கள். நினைவு யாத்திரைக்குத்தான் இவ்வளவு டிப்ஸ். அதுவும் எப்படி வச்சிருக்கணும்? மும்மரமாக வைத்திருங்கள். அங்கெங்க புத்தி போகக்கூடாது. போக்கஸ்ட். நாங்கள் இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும். இதனாலேயே நாங்கள் இனிய வீட்டை நினைவு செய்ய வேண்டும். இதற்காக மக்கள் பெரும் பிரயத்தனம் செய்கின்றார்கள். இத்துன்ப உலகம் இப்பொழுது அழிக்கப்பட வேண்டும் என்பது இனிமையான குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. எங்களுக்கு தான் தெரியும் இது அழிய போகுது இல்லையா? நீங்கள் இப்பழைய உலகில் வாழ்ந்தாலும் கூட அதை நீங்கள் விரும்பவில்லை. டிட்டாச்சா பற்றற்று இருக்கலாம். இப்பொழுது நாங்கள் புதிய உலகிற்கு செல்ல வேண்டும். உங்கள் முன்னிலையில் படங்கள் இல்லாவிட்டாலும் இப்பொழுது இப்பழைய உலகின் இறுதி காலம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். நாங்கள் இப்பொழுது புதிய உலகிற்கு செல்ல போகின்றோம். பக்தி மார்க்கத்தில் பல படங்கள் உள்ளன. பக்தியில் எவ்வளவு படங்கள் வச்சு கும்பிட்டோம். அதனுடன் ஒப்பிடும் பொழுது உங்களிடம் வெகு சில படங்களே உள்ளன. உங்கள் படங்கள் பக்தியில கணக்க படங்கள் இருக்கு. உங்கள் படங்கள் என்னத்துக்கு உங்களோட படங்கள்? இந்த ஞான மார்க்கத்திற்குரியவை, ஞானத்தை விளங்கப்படுத்துறதுக்குரிய படங்கள். பக்தியில ஒவ்வொரு இஷ்ட தேவிகள் தேவர்களை வச்சு கூட்டம் அந்த படங்கள். பாபா கூட அழகா வித்தியாசப்படுத்துற. இது அகேன் இந்த சக்கரத்தின் எண்டுக்கு வந்துட்டோம். அவர் சக்கரத்தின் 2500 வருஷத்தின் விஷயத்தை சொல்ற. அவர்களுடையதோ பக்தி மார்க்கத்துக்குரியவை. பக்தி மார்க்கம் முழுவதும் படங்களுடனே இடம்பெறுகிறது. எவ்வாறாயினும் உங்களின் படங்களே நிஜமானவை. எனவே எது சரி எது பிழை என்பதை உங்களால் விளங்கப்படுத்த முடியும். பாபா ஞானம் நிறைந்தவர் என அழைக்கப்படுகின்றார். உங்களிடம் இந்த ஞானம் உள்ளது. சக்கரம் முழுவதிலும் நீங்கள் எத்தனை பிறவிகள் எடுத்துள்ளீர்கள் என்பதை அறிவீர்கள். சக்கரம் எவ்வாறு சுழல்கின்றது என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் சதா தந்தையின் நினைவில் இருப்பதுடன் இந்த ஞானத்தையும் உங்களுடன் வைத்திருக்க வேண்டும். தந்தை படைப்பவரினதும் படைப்பினதும் முழு ஞானத்தையும் உங்களுக்கு கொடுக்கின்றான். எனவே நீங்கள் தந்தையையும் நினைவு செய்கின்றீர்கள். பாபா விளங்கப்படுத்தியுள்ளார் என்னென்று, நான் உங்களின் தந்தையும் ஆசிரியரும் சத்குருவுமாவேன். பாபா கூறுகின்றார் என விளங்கப்படுத்துங்கள். நீங்கள் என்னை தூய்மையாக்குபவர் என்றும் முத்தி அளிப்பவர் என்றும் வழிகாட்டி என்றும் அழைத்தீர்கள். எவ்விடத்திற்கான வழிகாட்டி என்று சொன்னீங்கள். எந்த இடத்துக்கு அவர் வழிகாட்டுறார்? அமைதி தாமத்திற்கும்
முக்திக்குமான வழிகாட்டி. உலகத்துல எத்தனையோ வழிகாட்டிகள் இருக்கிறார். இவரங்க வழிகாட்டுற அமைதி தாமத்திற்கு முக்திக்கான வழிகாட்டி. தந்தை உங்களை அழைத்து சென்று அங்கே விடுகின்ற, கொண்டு கூட்டி கொண்டு போய் விட்டுற குழந்தைகளே, இதுதான் ஒரு இடம் உண்டு. அவர் குழந்தைகளாகிய உங்களுக்கு கற்பிக்கின்ற, உங்களுக்கு கல்வி புகட்டுகின்றார். அவர் உங்களை அடுத்தது என்ன செய்கிறார்? கூட்டி கொண்டு போய் விடுற, படிப்பிக்கிற. அடுத்தது அழகானவர்களாகி உங்களை வீட்டுக்கு அழைத்து சென்று அங்கே விடுகின்றார். அழகி ஆகினா தான் போகலாம், அழகு இல்லாம போக இல்லாது. அவன் சொல்லுவாரு, நான் உங்களை அலங்கரிக்க வந்திருக்கிறேன். ஒருவருக்கு தத்துவத்தை பற்றியும் பிரம்ம தத்துவம் பற்றியும் எவ்வளவு அறிவு இருந்தாலும் வேறு எவராலுமன்றி தந்தையால் மாத்திரமே உங்களை அங்கு அழைத்து செல்ல முடியும். இருக்கிறோம் இல்லையா தத்துவ ஞானிகள், பிரம்ம தத்துவத்தை பற்றி கதைக்கணுமானா கூட்டி கொண்டு போறதான் இவர் மட்டும்தான். தாங்கள் பிரம்ம தத்துவத்துடன் இரண்டரை கலந்து விடுவோம் என அவர்கள் நினைக்கின்றனர். அமைதி தாமமே உங்களின் வீடு என்பது உங்கள் புத்தியில் உள்ளது. முதலில் நீங்கள் அங்கு திரும்பி செல்வீர்கள், எங்க அமைதி தாமத்துக்கு. பின்னர் நீங்களே முதலாவதாக புதிய உலகிற்கு பிரவேசிக்கின்றீர்கள். அங்க வச்சிருக்காங்க பாருங்க, சண்டே வாணியிலே எவ்வளவோ விஷயங்கள் என்ன செய்கிறார், உங்களுக்குள்ள அந்த உணர்வை தூண்டுறதுக்காண்டி அழகான வாணி திருப்பி வாசிங்க. அதுதான் அது, நீங்க தான் அது. உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? நீங்க தான் வெற்றி திலகத்துக்குரிய குழந்தைகள். ஏன் மறந்துட்டு எந்த சம்ஸ்காரம் அது இதெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறீங்க இல்லையா? இன்னைக்கும் சொல்றேன், நீங்கள் தான் முதலாவதாக புதிய உலகிற்குள் பிரவேசிப்பவர்கள். ஏனைய அனைவரும் பின்னரே வருவார்கள். ஏனைய சமயத்தவர்கள் அனைவரும் எவ்வாறு வரிசை கிரமமாக வருகின்றார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். சத்திய திரேதா யுகங்களில் யாருடைய ராஜ்யங்கள் உள்ளன? அவர்களின் சமய நூல்கள் அவை. சூரிய வம்சத்தவர்களும் சந்திர வம்சத்தவர்களும் ஒரே ஒரு நூலையே வைத்திருக்கின்றன. எவ்வாறாயினும் அந்த கீதை உண்மையானதல்ல, இல்லையா? சூரிய வம்சத்தவர்களும் சந்திர வம்சத்தவர்களும் ஒரே ஒரு நூலையே வைத்திருக்கின்றனர். எவ்வாறாயினும் அந்த கீதை உண்மையானதல்ல. ஏனெனில் நீங்கள் இப்பொழுது பெறுகின்ற இந்த ஞானம் இங்கேயே முடிவடைந்து விடுகின்றது. அங்கு சமய நூல்கள் எதுவும் கிடையாது. துவாபர யுகத்திற்கு பின்னர் வரும் சமயங்கள் அனைத்தினதும் சமய நூல்கள் பின்னர் சதா காலமும் தொடர்கின்றன. அவை அப்பொழுதிலிருந்து தொடர்கின்றது. ஒரு தர்மம் இப்பொழுது ஸ்தாபிக்கப்படுகின்றது. ஏனைய அனைத்தும் அழிக்கப்படும். ஒரே ஒரு தர்மம், ஆத்ம தர்மம், சுய தர்மம் ஸ்தாபிக்கப்படுகிறது. அதுதான் சூரிய சந்திர வம்சத்திற்குரிய விஷயமாக இருக்குது. என்ன? ஆத்மாவுடைய எல்லா குவாலிட்டிகளையும் நாங்கள் அங்க என்ன செய்யலாம்? தாரணை பண்றோம், வெளிப்படுத்துறோம். அதுதான் கீதையின் சாரம். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இதுதான் பாபா அங்க மேல அப்படி சொல்ற. இப்ப சொல்லப்படுற கீதை வேற. அவை அப்பொழுதிலிருந்து தொடர்கின்றன. ஒரு தர்மம் இப்பொழுது அணைக்கப்படும். ஒரே ராஜ்யம், ஒரே தர்மம், ஒரே மொழி, ஒரே வழிகாட்டல் பற்றி மக்கள் தொடர்ந்தும் பேசுகின்றனர். அது ஒரே ஒருவரால் மாத்திரமே ஸ்தாபிக்கப்பட
முடியும். அந்த ஒன்று அந்த உறவுறால மட்டும்தான் சாதிக்கப்பட முடியும். குழந்தைகளாகிய நீங்கள் சத்திய யுகத்திலிருந்து கலியுக இறுதி வரையான ஞானம் முழுவதையும் உங்கள் புத்தியில் கொண்டுள்ளீர்கள். உங்களுக்கு தான் இந்த முழு சக்கரத்தின் ஞானம் தெரியுது. தந்தை கூறுகின்றார், இப்பொழுது தூய்மையாகுவதற்கு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் தூய்மையற்றவராகுவதற்கு உங்களுக்கு அரை கல்பம் எடுத்துள்ளது. உண்மையில் முழு கல்பம் என்றும் கூட நீங்கள் கூறலாம். தூய்மையற்றவர் இல்லையாகும். தேவாண்டிலிருந்து என்ன ஆகலாம்? கொஞ்சம் கொஞ்சமா இறங்க தோணும். முழு கல்பம் என்று கூட சொல்லலாம். நீங்கள் இப்பொழுது மட்டுமே நினைவு யாத்திரையில் இருப்பதற்கு கற்றுக்கொள்கிறீர்கள். இக்கல்வி அங்கு இருக்க மாட்டாது. தேவர்கள் தூய்மையற்றவர்களில் இருந்து தூய்மையானவர்கள் ஆகுவதற்கு முயற்சி செய்வதில்லை. அவர்கள் முன்னர் இங்கு ராஜயோகம் கற்று தூய்மையாகிய பின்னரே அங்கு சென்றனர். அது சந்தோஷதாமம் என அழைக்கப்படுகின்றது. முழு சக்கரத்திலும் இந்நேரத்தில் மாத்திரமே நீங்கள் நினைவு யாத்திரையில் இருக்க முயற்சி செய்கின்றீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். முயற்சி, அதாவது தூய்மையற்ற உலகை தூய்மையாக்கும் செயல்பாடு அடுத்த சக்கரத்திலும் மீண்டும் நிகழும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் நிச்சயமாக சக்கரத்தை சுற்றி வருகின்றீர்கள். சண்டைவாணிலே பாபா, அந்த சக்கரம் நீங்க தான் சுத்துறீங்க, உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? நிச்சயமாக நீங்கள் சக்கரத்தை சுற்றி வருகிறீர்கள். எவ்வாறு இது ஒரு நாடகம் என்பதையும், எவ்வாறு சகல ஆத்மாக்களும் தங்களுக்குள் அழியாத பாகங்களின் பதிவுகளை கொண்ட நடிகர்கள் என்பதையும் பற்றிய இவ்விடயங்கள் அனைத்தும் உங்கள் புத்தியில் உள்ளன. இந்த நாடகத்துல திருப்பி திருப்பி இது நடக்குதுன்றது அவ்வளவு பாபா ஸ்ட்ராங்கா என்ன செய்யறார்? எம்பசைஸ் பண்றார் இல்லையா? வலியுறுத்துறார். குழந்தைகளை இதை புரிஞ்சு கொள்ளுங்கோ. இந்த நாடகத்தின் ஞானத்தை அழகாக புரிஞ்சு கொள்ளாதான் அந்த பிரச்சனையே வருகுது. ஈனவியல் அப்படி செய்யணும், மேனவியல் இப்படி செய்யணும், அவை செய்யற புல. ஆனா பாபா என்ன சொல்றாரு இதுல? இந்த ஒரு வசனத்தால எல்லாமே அக்குரேட்டா நடக்குது, சரியாக நடக்குதுன்னு சொல்லுவேன். ஒரு ரெக்கார்ட் பண்ணப்பட்டா அந்த ரெக்கார்ட் தானே பிளே பண்ணும் இல்லையா? வேற ஒன்று அதுல இருந்து வராது. நீங்க நினைக்கிற மாதிரி அது வராது. அதுதான் திருப்பி திருப்பி சுத்தி கொண்டிருக்க போகுது. எவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாயிண்ட். அந்த பாயிண்ட நீங்க உள்ளுக்கு உண்மையா உள்வாங்கிட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லைங்க ஞானத்துல. அதுதான் பிரச்சனை எல்லாருக்குமே. இது ஒரு நாடகத்தை போன்றது. எனினும் அந்த திரைப்படமோ பழையதாகும் பொழுது தேய்ந்து கிழித்து விடுகிறது கூட இல்லையா? திருப்பி திருப்பி போட்டா என்ன ஆகுது? உலக ரீதியில பிசிக்கலா இருக்கிற ரெக்கார்ட் கொஞ்ச காலத்துல பிளே பண்ணாது. ஆனா இது அக்குரேட்டா கிளியரா அப்படி அச்சொட்டா நடந்து கொண்டு இருக்குது. எந்த விதமான பழசாகிற தன்மையே இல்லை. இது அழிவற்றது. அத்தகையதொரு சின்னஞ்சிறிய ஆத்மாவில் முழு பாகமும் பதிவாகி இருப்பது ஓர் அற்புதமே ஆகும். தந்தை மிக ஆழமான சூட்சுமமான விடயங்களை உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். பிற இவ்விடயங்களை கேள்விப்படும் பொழுது மிக அற்புதமான விடயங்கள் இங்கே விளங்கப்படுத்துவதாக கூறுகின்றார்கள். ஆத்மாக்கள் என்றால் என்ன என்பதை நாங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கின்றோம். அனைவரும்
சரீரங்களை பற்றி புரிந்து கொள்கின்றார்கள். பாருங்க, அனைவரும் சரீரங்களை பற்றி புரிந்து கொள்கின்றார்கள். வைத்தியர்களால் ஒரு மனிதனின் இதயத்தை அகற்றி மீண்டும் அவ்விடத்தில் வைக்க முடிந்தாலும் ஆத்மாக்களை பற்றி எவருமே அறியலாம். பிசிக்கல் பொடியை பற்றி எல்லாரும் படிச்சு செய்யணும். வைத்தியங்கள், பிசிஷியன்ஸ் எல்லாரும் எவ்வளவு அட்வான்ஸ் டெக்னாலஜி இப்ப எல்லாம் நடக்குது. ஆனால் ஆத்மாக்குள்ள இருக்கிற விஷயம் அவருக்கு தெரியுமாண்டா இல்லை. இந்த பெரிய சர்ஜன் வந்தவங்களுக்கு சொல்லித்தார, சர்ஜனுக்கு எல்லாம் சர்ஜன் சொன்னால்தானே நேற்று முந்த நாள் நேற்று ஆக்குவான் வியாழக்கிழமை. அப்ப இன்றைக்கு திருப்பி அதே போயிட்டு இருக்கிறார். வைத்தியர்களுக்கு எல்லாம் வைத்தியர் இல்லையா, வைத்தியநாதன், வைத்தீஸ்வரன். ஆத்மாக்கள் எவ்வாறு தூய்மையற்றவர்கள் இருந்து தூய்மை ஆகுகிறார்கள் என்பதை எவரும் அறியார். அவர்கள் ஒரு தூய்மையற்ற ஆத்மா, தூய ஆத்மா, மகாத்மா பற்றி பேசுகின்றார்கள். அனைவரும் அழைக்கின்றனர், ஓ தூய்மையாக்குபவரே, வந்து என்னை தூய்மையாக்குங்கள். ஆக்களை பார்க்கக்குள்ள சொல்லினார் இல்லையா, இவர் இப்படி இருக்கிறார், இவர் நல்ல குணம் படைச்சவர், இவர் கூட. ஹிட்லரை பற்றி சொல்லக்குள்ள என்ன சொன்னான், மகாத்மா காந்தியை பற்றி சொல்லக்குள்ள என்ன சொன்னான். ஆனா தெரியாது என்னதுக்காண்டி இது இப்படி நடக்குது, ஏன் அவையில் அப்படி இருக்கிறமே, இவர் இப்படி இருக்கிறார். அழகா சொல்றாரு, அந்த பாகம் ஒவ்வொரு கல்பத்திலேயும் அப்படியே நடிக்கப்பட போகுது. அனைவரும் அழைக்கின்றார்கள், என்னென்று தூய்மையாக்குவோரே, வந்து என்னை தூய்மையாக்குங்கள். எவ்வாறாயினும் எவ்வாறு ஒரு ஆத்மாவால் தூய்மையாக முடியும்? இதற்கு அனாதியான சத்திர சிகிச்சை நிபுணர் தேவைப்படுகின்றார். வைத்தியம் பார்க்கறதுக்கு வார ஆத்மாக்கள் புறப்பிற்கும் அப்பாற்பட்டவர்கள் என அழைக்கப்படுகின்றனர். ஆத்மாக்கள் புறப்புக்கு அப்பாற்பட்டவரை அழைக்கின்றனர். தூய்மையாக்குவவரே வாருங்கள் சொல்லி யார கூப்பிடுறான்? கடவுளை மேல பார்த்து தானே கூப்பிடுறான். சாதுக்கள் சன்னியாசிகள் அப்படி கூப்பிட்டோமோண்டா இல்ல, ஆத்மாக்கு தெரியும் இல்லையா, ஆறால நான் தூய்மையாகினேன் இல்லையா. அதான் சொல்றார் பாபா, அழகா சொல்றார், அழைக்கின்றன. ஆத்மாவை தூய்மையாக்குவதற்கான சிகிச்சை அவரிடம் மாத்திரமே உள்ளது. வைத்தியமும் எப்படி சிகிச்சை செய்கிறதுன்றதும் அவருக்கு மட்டும்தான் தெரியும். எனவே கடவுளே உங்களுக்கு கற்பிக்கின்றார் என அறிந்துள்ளதால் குழந்தைகளாகிய உங்களுக்கு சந்தோஷத்தில் மெய் சிலிர்க்க வேண்டும். வந்து சேர்ந்துட்டோம் நாங்க சரியான இடத்துக்கு இல்லையா. அவர் நிச்சயமாக உங்களை இறைவர் இறைவிகள் ஆக்குகின்றார் இல்லையா. உலக ரீதியில கூட பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கன்சல்டன்ட் அப்பாயின்மெண்ட் கிடைச்சா அவ்வளவு சந்தோஷம் எனக்கு, இன்னைக்கு நான் அதுல இருந்து வெளியில வந்துடுவேன். அவற்ற சக்சஸ் ரேட் 95%, 100%. எவ்வளவு சந்தோஷமா போவோம் அந்த டாக்டர்கிட்ட. இதே மாதிரி தான் பாபா சொல்றேன், வந்து சேர்ந்துட்டான், மெய்சில் இருக்க வேண்டும். அப்ப என்ன வாக்குறாரு, இறைவர் இறைவிகளாக்குவார். பக்தி மார்க்கத்தில் லட்சுமியும் நாராயணனும் இறைவன் இறைவியும் என அழைக்கப்படுகின்றார்கள். அரசனும் அரசியும் போன்றே பிரஜைகளும் உள்ளார்கள். அவர் உங்களை தன்னை போன்று தூய்மையானவராக்குகின்றார். அவர் உங்களையும் இந்த ஞான கடல்களாக்கி பின்னர் தன்னை விடவும் மகத்தானவர்கள் ஆக்குகின்றார். ஏனென்றால் எங்களுக்கு 2 இடத்துல பூஜை நடக்குது. மகத்தானவர் ஆக்குகின்றார். அவர் உங்களை உலக அதிபதிகளாக்குகின்றார். நீங்கள் ஒவ்வொருவரும் தூய்மையானவர்களாகவும் தூய்மையற்றவர்களாகவும் ஆகுகின்ற உங்களின் முழுமையான பாகத்தை நடிக்க வேண்டும். ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபிக்க பாபா மீண்டும் ஒரு தடவை வந்துள்ளார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். தர்மம் மறைந்து விட்டதென இந்த தர்மத்தை இட்டே கூறப்படுகிறது. இது ஓர் ஆலமரத்துடன் ஒப்பிடப்படுகின்றது.
ஆலமரத்தின் பல கிளைகள் தோன்றினாலும் அடிமரம் இருப்பதில்லை. இங்கும் பல்வேறு சமயங்கள் சார்ந்த பல கிளைகள் தோன்றினாலும் தேவ தர்மத்தின் அத்திவாரம் இப்பொழுதில்லை. ஏனென்றால் தூய்மை போயிற்றது. மற்ற எல்லாத்திலும் ஒவ்வொரு கிளைகள்ல அந்த மரம் நிக்குது, அடிமரம் முக்கிட்டது, இல்லாம போயிட்டுது. அதுதான் பியூரிட்டி. அது மறைந்து விட்டது. தந்தை கூறுகின்றார், அந்த தர்மம் இருக்கவே செய்கின்றது. ஆனால் அவர்கள் அதன் பெயரை மாற்றிவிட்டனர். இப்பொழுது தூய்மையாக இல்லாததால் அவர்கள் தங்களை தேவர்கள் என அழைக்க முடியாது. அது இப்பொழுது இல்லாததாலேயே தந்தை படைப்பை உருவாக்க வருகின்றார். திருப்பி அந்த தூய்மையை நிலைநாட்டத்துக்கு நீங்கள் தூய தேவர்களாக இருந்தீர்கள் என்பதையும் இப்பொழுது நீங்கள் தூய்மையற்றவர்களாகி விட்டீர்கள் என்பதையும் புரிந்து கொள்கின்றீர்கள். அனைத்தும் அவ்வாறே. குழந்தைகளாகிய நீங்கள் இதனை மறந்து விடக்கூடாது. நீங்கள் யார் மூலம் தூய்மையாகுகிறீர்களோ அத்தகைய நினைவு, அத்தந்தையை நினைவு செய்வதே முதலாவதும் பிரதானமான இலக்காகும். நினைவு. சண்டேவாணி நினைவின் மூலம் எனக்குள்ள நாங்கள் அதை மூட்டப்படுறோம். வந்து எங்களை தூய்மையாக்குங்கள் என அனைவரும் கூறுகின்றனர். வந்து எங்களை தூய்மையாக்குங்கள் என அனைவரும் கூறுகின்றனர். தங்களை அரசர்களாகவும் அரசிகளாகவும் ஆக்குமாறு அவர்கள் கேட்பதில்லை. அவ்வளவு பெரிய வித்தியாசம் இல்லையா? பக்தியில அப்படி கேட்கிறோமான கடைசி நேரத்துல நாங்கள் என்ன வாங்கோ வந்து எங்களை தூய்மையாக்கும் கொண்டுதான் கேட்கிறோம். எனவே குழந்தைகளாகிய நீங்கள் பெருமளவு போதையை கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் கடவுளின் குழந்தைகள் என்பதை அறிவீர்கள். நாங்கள் நிச்சயமாக எங்களின் ஆசியை இப்பொழுது பெற வேண்டும். நாங்கள் இப்பாகங்களை கல்பம் கல்பமாக நடித்துள்ளோம். விருட்சம் தொடர்ந்தும் வளர்கின்றது. இவ்வாறு இப்படம் சத்கதிக்கான படமாக உள்ளதென பாபா படங்களை பற்றி உங்களுக்கு விளங்கப்படுத்தியுள்ளார். நீங்கள் வாய் மூலமாகவும் அத்துடன் படங்களை பயன்படுத்தியும் விளங்கப்படுத்தலாம். இல்லையா? பாபா படத்துக்கு வந்துட்ட இந்த படம் என்று சொல்லி ஒவ்வொன்று நீங்க சொல்லி விளங்கப்படுத்துங்க. உலகின் ஆரம்பம் மத்திய இறுதி பற்றிய இரகசியங்கள் உங்களின் இப்படங்களில் உள்ளன. குழந்தைகளாகி நீங்கள் மற்றவர்களை உங்களை போன்று ஆக்குவதற்கு சேவை செய்கின்றீர்கள். நீங்கள் கற்பதுடன் மற்றவர்களுக்கும் கற்பிக்கவும் முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் எந்த அளவுக்கு கற்கின்றீர்களோ அந்த அளவுக்கு உயர்ந்ததோர் அந்தஸ்தை கோருகின்றீர்கள். தந்தை கூறுகின்றார், நான் உங்களை முயற்சி செய்ய தூண்டுகின்றேன். தூண்டத்தான் அவரால் முடியும். குதிரையை கொண்டு போய் குளத்துல தண்ணி கொடுக்க விடலாம். யார் குடிக்கணும்? குதிரை தான் குடிக்கணும். முயற்சி செய்ய தூண்டுகின்றேன். எனினும் அது உங்களின் பாக்கியத்தில் இருக்க வேண்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் நாடகத்திற்கேற்ப தொடர்ந்து முயற்சி செய்கின்றீர்கள். தந்தை நாடகத்தின் ரகசியங்களை உங்களுக்கு விளங்கப்படுத்தியுள்ளார். தந்தை தந்தையாகவும் ஆசிரியராகவும் உள்ளார். அத்துடன் அவர் உங்களை தன்னுடன் திரும்பவும் அழைத்து செல்கின்ற உண்மையான சத்குருவாகவும் இருக்கின்றார். நேற்று சண்டே வானிலம் பாபா சொன்னார் இல்லையா, எல்லாருமே இப்ப சத் சங்கத்துக்கு போகணும் என்று விரும்பினோம். யார் சத் சங்கத்துல இருக்கிறது? நாங்கதான் சத்தியமான சங்கத்துல இருக்கிறோம் இல்லையா?
உண்மையான சத்குருவாகவும் இருக்கின்றார். தந்தையே அமரத்துவ ரூபம். இதுவே இவ்வாத்மாக்களின் சிம்மாசனமாகும். இதன் மூலமாகவே இவர் தனது பாகத்தை நடிக்கின்றார். தந்தைக்கும் தனது பாகத்தை நடிப்பதற்கு, சத்கதி அளிப்பதற்கும் ஒரு சிம்மாசனம் தேவைப்படுகின்றது. அவற்ற சிம்மாசனத்தில் அவர் இருக்கிறார். அவற்ற சிம்மாசனத்தில் இருக்கிறார். தந்தை கூறுகின்றார், நான் ஒரு சாதாரண சரீரத்தில் பிரவேசிக்க வேண்டியுள்ளது. நான் எந்தவித பகட்டையோ ஆடம்பரத்தையோ கொண்டிருக்க முடியாது. சிம்பிளிசிட்டி வந்துட்டார் இல்லையா? பாபாண்ட இன்னொரு விஷயம் என்ன முக்கியமான தாரணை? சிம்பிளிசிட்டி. எந்தவித பகட்டையோ ஆடம்பரத்தையோ கொண்டிருக்க முடியாது. அந்த குருமாரின் சீடர்கள் தங்களின் குருவிக்கென ஒரு தங்க சிம்மாசனத்தை வைத்திருக்கிறார்கள். நான் சாதாரணமான ஒரு அலண்டனத்தில் இருக்கிறேன். எப்படி கம்பியா கொண்டாடுறாரு? அதுதான் அந்த பாபா வலியுறுத்த, நான் எப்பேற்பட்டவன், எப்படிப்பட்ட இடத்துல வந்திருக்கிறேன். நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்க. இன்டிரெக்டா சொல்றப்பா இல்லையா? அவர்கள் மாளிகைகள் போன்றவற்றையும் கட்டியுள்ளனர். பெரிய பெரிய இல்லையா பேலஸ் மாதிரி மாளிகைகள் வேற இருக்கு எத்தனையோ பேருட்ட. நீங்கள் எதை உருவாக்குவீர்கள்? நீங்கள் குழந்தைகளும் அத்துடன் மாணவர்களும் ஆவீர்கள். எனவே அவருக்காக நீங்கள் என்ன செய்வீர்கள்? நீங்கள் அதை எங்கு உருவாக்குவீர்கள்? இவர் சாதாரணமானவர். நீங்கள் விலை மாதர்களுக்கும் சேவை செய்ய வேண்டும். சாதாரணமான நான் எங்கெல்லாம் போகணுமோ அங்கெல்லாம் போறேன். எங்கெங்கெல்லாம் சேவை நடக்கணும் நடக்குது. சண்டே மணில சேம் திங், இதே வசனம் வந்தது. நான் என்ன சொன்னார்? எல்லாருக்கும் உரியவன் இல்லையா? எந்தவித ஆடம்பரம் என்ன சொன்னார்? ஏழைகள் ஏதோ ஒன்னெல்லாம் சொன்னார், மறந்து போன எக்ஸாக்ட் வேர்ட் இல்லையா? அவ்வளவு நான் ஒரு தடவை நான் விட்டு வைக்கிறல்ல. யாருக்கு தேவையோ எல்லாருக்கும் இந்த ஞானம் கிடைக்க வேணும். காலை இல்லாதவர்களுக்கும் ஏதோ சொன்னவர் 2-3 வார்த்தை சொன்னவர் இல்லையா? அது அவ்வளவு உருக்கமா இருந்துச்சு அந்த வசனத்தை வாசிக்கிறதுல. எப்பேற்பட்ட பாபா எங்களுக்கு இவ்வளவு ஈஸியா கிடைச்சிருக்கிறார். நாங்க அந்த வேல்யூ தெரியுது எங்களுக்கு. யோசிச்சு பாருங்க. இப்ப விலை மாதர்களுக்கும் சேவை செய்ய வேண்டும் என குழந்தைகளாகி உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. நீங்கள் ஏழைகளையும் ஈடேற்ற வேண்டும். சில குழந்தைகள் இதை செய்வதற்கு முயற்சி செய்கின்றனர். அவர்கள் பெனாரஸிற்கு கூட சென்றிருக்கின்றனர். ஏன் பெனாரஸ்ல என்ன இருக்கு? கங்கை இல்லையா? அப்ப கங்கையில குளிச்சா தூய்மையாக சொல்லினா, நீங்கள் அவர்களை ஈடேற்றினால் பிரம்மகுமார்கள் விலை மாதர்களுக்கும் இந்த ஞானத்தை கொடுத்து அற்புதங்கள் செய்கின்றார்கள் என மக்கள் கூறுவார்கள். அவர்கள் அத்தொழிலை விட்டு சிவாலயத்தின் அதிபதிகளாக வேண்டும் என நீங்கள் அவர்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும். டிராபிக் கண்ட்ரோல் செய்துட்டு ஏற்பட்ட ஆக்களுக்கு அவைலபிளா இருக்கிறார் இல்லையா? அந்த உணர்வோட நாங்க பாபாவுக்கு நன்றி சொல்லுவோம். என்ன சொன்னார் பாபா? விலை மாதர்களையும் சிவாலயத்துக்கு அதிபதிகளாக்கக்கூடிய மாதிரி நான் ஞானம் சொல்லி கொண்டிருக்கேன் சொல்றாரு இல்லையா? இந்த ஞானத்தை கற்று பின்னர் அதை மற்றவர்களுக்கும் கொடுங்கள். விலை மாதர்கள் பின்னர் அதை மற்றவர்களுக்கு கொடுக்கலாம். பாபாவுக்கு இன்னொரு பேர் ஏழை பங்காளன். எல்லாருக்கும் சொந்தமான உலகரில் இருக்கிற ஆட்கள் மாதிரி பணக்காரருக்கு படிச்ச வேலைக்குத்தான் மரியாதை கொடுக்குற இல்லை. பாபா ஏழை பங்காளன். ஒரு தடவை மக்கள் இதை கற்று திறமைசாலிகளாகிவிட்டால் அவர்கள் தங்களின் அலுவலர்களுக்கு இதை விளங்கப்படுத்தலாம்.
ஒரு மண்டபத்தில் படங்கள் வைத்து அவற்றை மற்றவர்களுக்கு விளங்கப்படுத்துங்கள். அப்பொழுது விலை மாதர்களை சிவாலயவாசிகளாக ஆக்குவதில் பிரம்மகுமாரிகள் கருவிகளாகியிருப்பது ஓர் அற்புதமே என அனைவரும் கூறுவார்கள். முக்கியமா பார்த்தீங்கன்னா விலை மாதர்கள் சிறைச்சாலையில் இருக்கிறார்கள், எல்லாரையும் ஆக்கள் கைவிட்டுடுவினார். பாபா அப்படி இல்லை இல்லையா? இங்க கூட எத்தனையோ பிரிசன் சர்வீஸுக்குள்ள போய் எத்தனையோ சர்வீஸ் நடக்குது இல்லையா? அப்ப பாபா எல்லாருக்கும் உரியவர். குழந்தைகளாகி நீங்கள் சேவைக்காக அத்தகைய எண்ணங்களை கொண்டிருக்க வேண்டும். உங்களுக்கு மாபெரும் பொறுப்பு உள்ளது. நீங்கள் கல்புத்தி உடையவர்களையும் கூன்முதுடையவர்களையும் சுதேசிகளையும் நற்குணங்கள் அற்றவர்களையும் ஈடேற்ற வேண்டும். ஆக்களை பற்றி பாபா சொல்றார். சாதுக்களும் ஈடேற்றப்படுகின்றனர் என்பது நினைவு கூறப்படுகிறது. அவையிலையும் விட்டு வைக்க கூடாது. அவையிலும் தெரியாம தானே சுத்தி கொண்டிருக்கிறோம் அப்படி இல்லையா? அப்ப பாபா ஒருவருக்கும் பாகுபாடு இல்லை. சாதுக்கள் இறுதியில் ஈடேற்றப்படுவார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். அவர்கள் இப்பொழுது வந்து உங்களுக்கு சொந்தமானவர்கள் ஆகினால் பக்தி மார்க்கம் முடிவுக்கு வந்துவிடும். ஒரு புரட்சி ஏற்படும். சன்னியாசிகள் தாங்கள் தோற்கடிக்கப்பட்டு விட்டதாக கூறி தங்கள் ஆச்சிரமங்களை நீங்கி செல்வார்கள். அது இறுதியில் நிகழும். அனைத்தையும் எவ்வாறு செய்வதென பாபா தொடர்ந்தும் உங்களுக்கு வழிகாட்டல்களை கொடுக்கின்றார். பாபாவால் வெளியில் எங்கும் செல்ல முடியாது. குழந்தைகளிடம் சென்று கற்றுக்கொள்ளுங்கள் என்றே தந்தை கூறுவார். அவர் தொடர்ந்தும் குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துவதற்கான வெவ்வேறு வழிமுறைகளை கொடுக்கின்றார். எவ்வளவு வழிமுறைகள் சொல்லிட்டார் பாபா இல்லையா? மக்கள் உங்களின் புகழை பாடக்கூடியதாக அத்தகைய பணியை செய்யுங்கள். கடவுள் சக்திகளை ஞான அம்புகளால் நிரப்பியதாக நினைவு கூறப்படுகிறது. இதுவே ஞான அம்பாகும். இந்த அம்பு உங்களை இவ்வுலகில் இருந்து வேறொரு உலகிற்கு அழைத்து செல்லும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். எனவே குழந்தைகளாகிய நீங்கள் மிகவும் தொலைநோக்கு புத்தியை கொண்டிருக்க வேண்டும். உங்களின் புகழ் ஓரிடத்தில் போற்றப்பட்டு அரசாங்கத்திற்கு அது தெரிய வந்தால் உங்களின் செல்வாக்கு அதிக அளவில் பரவும். இப்ப என்ன அதுக்கு நடக்குது இல்லையா? பெரிய மினிஸ்டரே என்ன ஆயிட்டா ஆயிட்டா இல்லையா? 5 முதல் 7 வரையான உத்தியோகஸ்தர்கள் ஒரு இடத்தில் வெளிப்பட்டால் அது பத்திரிகைகளில் பிரசுரிக்கப்படும். அவர்கள் கூறுவார்கள், பிரம்மகுமாரிகள் விலை மாதர்களை அந்த தொழிலை கைவிடச் செய்து அவர்களை சிவாலயத்தின் அதிபதிகள் ஆக்கியுள்ளார்கள். உங்களுக்கு பெரும் புகழ் ஏற்படும். பாபா இத ஸ்ட்ராங்கா சொல்ற. அவர்கள் தங்கள் பணம் முழுவதையும் எடுத்துக்கொண்டு வருவார்கள். அப்பணத்தை நீங்கள் என்ன செய்வீர்கள்? நீங்கள் பெரிய நிலையத்தை திறப்பீர்கள். படங்கள் போன்றவற்றை செய்வதற்கு நீங்கள் பணத்தை பயன்படுத்த முடியும். ஏன் பாபா சொல்ற? கர்ம தத்துவம். அந்த ஆத்மாக்களுக்கு அப்படி ஒரு பணி செய்தா அதுக்கு புண்ணிய கணக்குல சேரும் இல்லையா? பாவ வழியில சம்பாதிக்கப்பட்ட பணம் புண்ணிய கணக்குக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படும். யோசிச்சு பாருங்க. மக்கள் பின்னர் அவற்றை பார்த்து விடயப்படைவார்கள். நீங்களே பரிசு பெறுபவர்களில் முதலாவதாக இருப்பீர்கள் என அவர்கள் கூறுவார்கள். அவர்கள் உங்களுடைய படங்களை அரசாங்க மாளிகைகளுக்கு எடுத்துச் செல்வார்கள். அவற்றை அவர்கள் விரும்புவார்கள். சாதாரண மனிதர்களை தேவர்களாக்க வேண்டும் என்ற ஆசை உங்களின் இதயத்தில் இருக்க வேண்டும். அந்த அவ உண்ட அந்த மாளிகையிலேயே பாபாண்ட ரூம் ஒன்று வச்சிருக்கிறார். முர்மு
இல்லையா? அதெல்லாம் என்ன பாபா அப்ப சொன்னதெல்லாம் பிராக்டிக்கலா நடக்குது. இல்லையா? படங்களை அரசாங்க மாளிகைகளுக்கு எடுத்து செல்வார்கள். என்ன சொல்றேன் பாபா, சாதாரண மனிதர்களை தேவர்களாக்க வேண்டும் என்ற ஆசை உங்களின் இதயத்தில் இருக்க வேண்டும். முன்னே சக்கரத்தில் இந்த ஞானத்தை பெற்றவர்கள் மீண்டும் இதை பெறுவார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். செல்வம் போன்ற அனைத்தையும் துறப்பதற்கு அதிகளவு முயற்சி தேவைப்படுகிறது. பாபா விளங்கப்படுத்தியுள்ளார் என்னண்டு, நான் எனது வீட்டையோ நண்பர்களையோ உறவினர்களையோ நினைவு செய்வதில்லை. நான் எதனை நினைவு செய்தேன்? நான் தந்தையையும் குழந்தைகளாகிய உங்களையும் தவிர வேறு எவரையும் நினைவு செய்வதில்லை. நான் அனைத்தையும் பரிமாற்றம் செய்து, பிரம்ம பாபா சொல்றது, பரிமாற்றம் செய்து விட்டேன். உங்களை போன்றே நானும் கற்கின்றேன். பணிவா சொல்றான்னு பாருங்க, உங்களை போன்றே நானும் கற்கின்றேன். நான் இந்த ரதத்தை பாபாவுக்கு கடனாக கொடுத்துள்ளேன். இந்த ரதத்தை பாபாவுக்கு கடனாக கொடுத்துள்ளேன். நாங்கள் முதலில் சூரிய வம்ச தாமத்திற்கு செல்லவே முயற்சி செய்கின்றோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இது சாதாரண மனிதனிலிருந்து நாராயணனாகுவதற்கான கதையாகும். கதை கேட்டு கொண்டிருப்பீங்க. ஆத்மாக்களே மூன்றாவது கண்ணை பெறுகிறார்கள். இந்த ஆத்மாவாகிய நான் ஒரு தேவராகுவதற்கு இந்த ஞானத்தை கற்கின்றேன். பின்னர் நான் அரசர்களுக்கெல்லாம் அரசராகுவேன். சிவபாபா கூறுகின்றார், நான் உங்களை இரட்டை கிரீடம் அணிந்தவர்கள் ஆக்குகின்றேன். உங்கள் புத்திகள் நாடகத்திற்கேற்ப முன்னே கல்பத்தை போன்றே இப்பொழுதும் மிகச்சரியாக அதிகமாக திறந்துள்ளன. நீங்கள் இப்பொழுது நினைவு யாத்திரையில் இருக்க வேண்டும். நீங்கள் தொடர்ந்தும் உலக சக்கரத்தையும் சுழற்ற வேண்டும். பழைய உலகை உங்கள் புத்தியிலிருந்து நீக்கி விடுங்கள். அல்லது சொல்லி பாபா வாணியை முடிக்கிறார். இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய எப்போதோ தொலைந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் செல்ல குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வந்தனங்களும் ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கின்றார். குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்லுங்கள். மீட்டே வாணி பாக்கோ நமஸ்தே. வாணி பச்சோங்கி வாணி பாக்கோ நமஸ்தே. நமஸ்தே நமஸ்தே நமஸ்தே. தாரணைக்கான சாராம்சம். முதலாவது, புதிய ஸ்தாபனை உங்களுக்காகவே இடம்பெறுகிறது என்பதை உங்கள் புத்தியில் வைத்திருங்கள். இப்பழைய துன்ப உலகம் இப்பொழுது முடிவடைய போகின்றது. நீங்கள் இவ்வுலகை விரும்பவே கூடாது. நீங்கள் இவ்வுலகை விரும்பவே கூடாது. இரண்டாவது, பாபா தன்னிடமிருந்த அனைத்தையும் பரிமாற்றம் செய்து விட்டதால் அவரது புத்தி எங்கும் செல்வதில்லை. பரிமாற்றம் செய்த இடத்துக்கு தான் போகும் புத்தி, இல்லை செல்வதில்லை. எனவே தந்தையை பின்பற்றுங்கள். அப்ப நீங்க என்ன செய்யணும்? நீங்களும் பரிமாற்றம் செய்யுங்க. பாபாவோட விஷயத்துல மனிதர்களை தேவர்களாக்குவதற்கு எவ்வாறு அவர்களுக்கு சேவை செய்வது, விலைமாதர் இல்லத்தை எவ்வாறு சிவாலயமாக்குவது என்ற ஒரே ஒரு ஆசையை மாத்திரமே உங்கள் இதயம் கொண்டிருக்க வேண்டும். வித்தியாசமா சேவை எப்படி செய்யறது சிந்திக்கலாம். பாவண்டிக்கு இவ்வளவு விலை மாதிரி இல்லத்தை பற்றி சொல்றேன் இல்லையா? ஆசீர்வாதம். சரீர உணர்வின் எந்த ராஜரீகமான ரூபத்தையும் பார்த்து அதை முடிவுக்கு கொண்டு வருகின்ற ஒரு பற்றற்ற பார்வையாளராக இருப்பீர்களாக. சரீர உணர்வின் எந்த
ராஜரீகமான ரூபத்தையும் பார்த்து அதை முடிவுக்கு கொண்டு வருகின்ற ஒரு பற்றற்ற பார்வையாளராக இருப்பீர்களாக. அப்ப இன்னையே நான் செக் பண்ணணும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ராஜரீகமான விஷயங்கள் எனக்குள்ள சரீர உணர்வுன்ற விஷயங்களோட தொடர்புபட்டு இருக்குது. விளக்கந்தாரர் பாபா பாருங்கோ, மற்றவர்களின் அபிப்பிராயங்களுக்கு மதிப்பளிக்காமல் இருப்பது அல்லது அவர்களை ஒதுக்கி விடுவது என்பது சரீர உணர்வின் ராஜரீக ரூபமாகும். மற்றவர்களின் அபிப்பிராயங்களுக்கு மதிப்பளிக்காமல் இருப்பது அல்லது அவர்களை ஒதுக்கி விடுவது என்பது சரீர உணர்வின் ராஜரீக ரூபமாகும். அது உங்களை மற்றவர்களை அவமதிக்க செய்கின்றது. அது ஏனென்றால் மற்றவர்களை ஒதுக்கி வைப்பவர்களிடம் அகங்காரம் இருக்கின்றது. நீங்க சரியில்லை, உங்களுக்கு தெரியல, இந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது. அது அகங்காரம் இருக்கிறது. அவர் ஒதுக்கி வைத்த நபர் அவமதிக்கப்பட்டதாக உணர்கின்றார் இல்லையா? நீங்களே ஒவ்வொரு எண்ணத்தையும் உருவாக்குகிறீர்கள், ஒவ்வொரு செயலையும் செய்கின்றீர்கள் என்பதால் பற்றற்ற பார்வையாளராக இருக்கின்ற ஆசீர்வாதத்தை உங்கள் விழிப்புணர்வில் வைத்திருங்கள். நீங்கள் தான் உங்களுடைய எண்ணத்தை உருவாக்குறீங்கள். நீங்கள் தான் என்ன செய்கிறீங்கள்? ஒவ்வொரு செயலையும் செய்கிறீங்கன்றவாடே நீங்க என்ன எப்படிப்பட்ட பாருங்க, பற்றற்ற பார்வையாளராக இருக்கின்ற ஆசீர்வாதத்தை உங்கள் விழிப்புணர்வில் வைத்திருங்கள். நாடகம் என்ற கேடயத்தை வைத்திருந்து நாடகம் என்ற தண்டவாளத்தில் இருப்பதால் நான் என்ற ராஜரீகமான ரூபத்தை முடித்து அனைவருக்கும் மரியாதையையும் அன்பையும் கொடுங்கள். நான் என்ற இது விஷயம் பெறக்குள்ளதான் என்ன ஆகுது? மற்றாக்களை நாங்க அவமதிக்க ஒழிக்கிறோம். நான் எனக்கு எல்லாம் தெரியும், அவளுக்கு தெரியாது, இத்தனை காலம் இருக்கணும், என்ன செய்யணும், இதெல்லாம் என்ன பாபா என்ன சொல்ற? நாடகம் என்ற விஷயத்த இந்த ஒவ்வொரு ஆக்கள பாட்டும் தனித்துவமானது, ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது. ஏன் அதை எப்படி செய்யணும் இல்லை, இதெல்லாம் இந்த கேள்வியே வரக்கூடாது. எப்பேற்பட்ட ஆத்மாவா இருந்தாலும் அது தன்னுடைய பாகத்தை நடிக்குது. சில நேரங்களை பார்த்தீங்கன்னா டாக்டர் சரி இரிட்டேஷனா இருக்கும். ஆனா நீங்க அந்த விழிப்புணர்வுல இருக்கிறீங்களா? பாபா தான் சொல்றாரு, பற்றற்ற பார்வையாளர். பற்றற்ற பார்வையாளர் என்ன? நீங்க விலகிச்சீங்கள். உலகி இருக்கக்குள்ள நாடகம், அடுத்த நாடகம். பாபா நாடகத்தை பற்றி அவ்வளோ சொல்ற இல்லையா? அப்ப ஒவ்வொருத்தரும் தனித்துவமான பாகத்தை கொண்டிருக்கணும். அந்த ஆத்மா தன்னுடைய பாகத்தை நடிக்குது. சில டிஸ்டர்ப் பண்ணுவீங்க. நம்ம அப்படி இருந்தாலும் நாங்க எப்படி இருக்கணும்? அவன் பாகம் இல்லையா? எனக்கு கூட கொஞ்ச நாளைக்கு முந்தி, கிட்டத்தட்ட இப்போ ஒரு வருஷம், ஒரு சிச்சுவேஷன் வந்து அதுவும் இங்க சரியா டிஸ்டர்ப் பண்ணிச்சு. ஆனா அவன் பாகம் இப்ப பிறகு ஓகே, அவன் பாகம் அது அவைகளுக்கு அப்படித்தான் செய்யற பழக்கம். நாங்க எப்படி இருக்கணும்? என்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட்ல நான் இருக்கிறேன்னா, நான் பாபாண்ட குழந்தை, பாபா என்ன தேர்ந்தெடுத்திருக்கிற இருக்கக்குள்ள நீங்க அவமானப்படுத்தினாலும் என்ன, அதனால பாதிக்கப்படாம இருப்பா. இந்த இதுல நான் அவமானப்பட்டா, அப்ப நீங்க அதை கூட என்ன எடுக்கணும்? எடுக்கக்கூடாது. என்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் நான் மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் அவமானப்படுத்தவும் கூடாது. அது அடுத்தது, அது பாபம். அதான் இங்க பாபா சொல்ற, நாடகத்தின் அந்த கேடயத்தை அழகா வச்சிருங்கோ. அதை வச்சிருந்து நீங்க அந்த நான் என்ற அந்த ராஜரீகமான ரூபத்தை முடித்து அனைவருக்கும் மரியாதையையும் அன்பையும் கொடுங்கள். அவர்கள் எல்லா நேரத்துக்கும் அப்படி செய்தா என்ன ஆகும்? அந்த ஆத்மா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இல்லையா? எல்லா நேரத்துக்கும் உங்களுடன் ஒத்துழைப்பார்கள். லோகம்
கடவுளின் ஸ்ரீமத் என்ற நீரின் அடிப்படையில் செயல் என்ற விதையை சக்தி நிறைந்தது ஆக்குங்கள். கடவுளின் ஸ்ரீமத் என்ற நீரின் அடிப்படையில், அதுதான் நீர், கடவுளோட ஸ்ரீமத் நீராக இருக்குது. அப்ப அதுக்கு என்னுடைய செயல் என்ற அந்த விதைக்கு அந்த நீர் அந்த ஸ்ரீமத் தான் என்ன ஆகணும், நீராக இருக்கணும். அப்ப அது என்ன சரியான மரமாக வளரும். என்னுடைய செயல் உயர்ந்த செயலாக இருக்கும் ஸ்ரீமத் என்ற அந்த நீரின் அடிப்படையில. அழகான விஷயம் இல்லையா? கடவுளின் ஸ்ரீமத் என்ற நீரின் அடிப்படையில் செயல் என்ற விதையை சக்தி நிறைந்தது ஆக்குங்கள். அவ்வியத்த சமிகை. யோக சக்தியுடன் உங்கள் மனதால் உங்களுடனும் மற்றவர்களுடனும் பரிசோதனை செய்யுங்கள். அதுக்கு பாபா சொல்ற விஷயம் விளக்கம் இன்றைக்கு, ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு ஆத்மாவின் மீதும் நல்லாசிகள் மற்றும் தூய உணர்வுகள் என்ற தூய அதிர்வலைகளை கொண்டிருக்கின்ற அனுபவத்தை நீங்களும் மற்றவர்களும் இயல்பாக கொண்டிருக்க வேண்டும். தூய அதிர்வலைகளை கொண்டிருக்கின்ற அனுபவத்தை நீங்களும் மற்றவர்களும் இயல்பாக கொண்டிருக்க வேண்டும். ஒவ்வொரு கணமும் அனைத்து ஆத்மாக்களை இட்டு எப்போதும் ஆசீர்வாதங்கள் உங்கள் மனதிலிருந்து உருவாக்கட்டும். அப்பவும் ஆசீர்வாதம் தான் மனசுல இருந்து வரணும், வெறுப்பு இல்லை. நீங்கள் வார்த்தைகளால் சேவை செய்து அனுபவப்பட்டு உள்ளதை போல் இந்த சேவை செய்வதில் உங்கள் மனம் சதா மும்முரமாக இருக்கட்டும். வார்த்தையால சேவை செய்ய விட்டு ஓடி ஓடி சேவை செய்வான். இந்த சேவை தான் சூட்சுமமான சேவை, சக்தி வாய்ந்த சேவை, கடைசி நேரத்துல செய்யப்படுற சேவையும். அதுக்கு நான் இப்ப என்ன செய்யணும், என்ன சக்திசாலி ஆக்கணும். அந்த அதிர்வலைகள், எப்பேற்பட்ட எண்ணங்களை நான் ஒவ்வொரு செகண்டும் உருவாக்குறேன். இங்க உருவாக்கினாலே அந்த அதிர்வலைகள் வெளியில போய் கொண்டிருக்குது. என்னை அறியாம நான் என்ன செய்யறேன், என்னுடைய அதிர்வலைகளை வெளியில அனுப்பி கொண்டிருக்கிறேன். அப்ப நான் எப்பேற்பட்ட அதிர்வலை அனுப்பணும். பாபா என்ன சொல்றார், நீங்கள் அடி வேர்ல இருக்கிறவைகள், அடி மரம் இல்லையா, உங்கள இருந்து என்ன எல்லாமே போகுது எல்லாருக்கும். இதுதான் மனசா சேவை. அப்ப கவனம் எண்ணத்துல வைக்கணும், என்னுடைய எண்ணங்கள். உங்களுக்கு எந்த சேவையும் செய்வதற்கு கொடுக்காத போது நீங்கள் வெறுமையாக இருப்பதை உணர்கின்றீர்கள். பிசிக்கலா பிராக்டிக்கலா ஓடி ஓடி செய்கிற சேவை. எனக்கு சேவை கிடைக்கல, எனக்கு தெரியல சொல்லலாமா, கம்ப்ளைண்ட் பண்ணலாமா? அவன் என்ன சொல்லுவேன், வார்த்தைகளால் சேவை செய்வதை போல் இவ்வகையில் உங்கள் மனதால் சேவை இப்பொழுது இயல்பாக இருக்கட்டும். இதுதான் நடக்க போகுது. கடைசியில் ஒரு இடம் போகலாது, ஓடி ஓடி சேவை செய்யலாது. அப்ப நான் இதை இப்ப விருத்தி செய்தால்தான் என்ன செய்யணும், கடைசி நேரத்துல என்னால ஃப்ரீயா இருந்து, அதுதான் திருப்தி. அப்பதான் திருப்தி இருக்கும். திருப்தியா இருந்து நான் அந்த சேவையை செய்யக்கூடிய இருக்கு. ஓம் சாந்தி. அருமையான வாணி இல்லையா? நாடகத்தாமுல ஸ்ட்ரோங் பாபா. மெடிடேஷன் செய்துட்டு அதுக்கு பிறகு ஓம் சாந்தி. நாங்களும் கற்று மற்றவர்களுக்கும் கொடுக்க வேண்டும். ஆனால் எங்களை போல அவர்களையும் ஆக்க வேண்டும். அதான் நாங்கள் செய்ய வேண்டியது.
ஓம் சாந்தி. நன்றி பாபா. வேற யாரும் சொல்ல போறீங்களா? சிம்பிளிசிட்டி எப்படி சிம்பிளா இருக்கணும்ன்ற ஒரு முக்கியமான ஒரு தாரணையா பாபா சொல்றேன் இல்லையா? எங்களுடைய பாபா அப்படி வாழ்ந்த எத்தனையோ கீழே கதை கேட்டு இருக்கிறோம். பிரம்ம பாபா அப்படி வாழ்ந்தார். இன்றைக்கு பாபா இன்றைக்கா நேற்று சண்டே வாணிலையும் பாபா சொல்றாரு இல்லையா? எப்படி பிரம்ம பாபா அதை பின்பற்றுங்கோ, அதுதான் உங்களுக்கு நீங்க செய்யற பிரதிபலன், கடமை திருப்பி கொடுக்குற ரிட்டர்ன். பாபா பிரம்ம பாபா நிராகாரி, நிர்விகாரி, நிரகங்காரியா இருந்தார், சாம்பிளா இருந்தார் இல்லையா? இன்னைக்கு பிரம்ம பாபா பற்றி எடுக்கிறார் பாபா. அதுதான் சொல்றாரு இல்லையா? அந்த புத்தகமே ஒன்று இருக்குன்னு, பிரம்ம பாபாவின் பாதச்சுவடுகள். கண்ண மூடிக்கொண்டு அதை பின்பற்றினாலே போதும். ஆதாரம் என்ன? சக்திகளும் குணங்களும். அதுக்கு ஆதாரம் என்ன? அதோட என்ன மற்றது என்ன சொன்னார்? இன்றைக்கு ஆசீர்வாதம் ஸ்லோகம் ரெண்டுமே ஒன்றோடு ஒன்று கனெக்ட் இல்லையா? எப்படி நான் இருக்கணும், எப்படி நான் என்ன செக் பண்ணணும், எப்படி நான் என்னுடைய செயல்களை செய்யணும். செயல்கள் செய்யறதுக்கு வந்து எண்ணங்கள். அப்ப எண்ணங்கள்ல நான் கவனம் வைக்கிறேன். எண்ணத்தின் மூலம் புதிய உலகம் படைக்கப்படுது சொல்றோம். எண்ணத்தின் மூலம் புதிய உலகம் நான் எப்படி நினைக்கிறேனோ அதன் அடிப்படையில நான் அந்த புதிய உலகத்தை நான் ஸ்தாபனை செய்கிறேன். அதுக்கு நான் எப்படி நினைக்கணும், ஸ்ரீமத்ன்ற அந்த அடிப்படையில என்னுடைய ஒவ்வொரு அந்த நீரின்ற அடிப்படையில ஒவ்வொரு செயல்களையும் நான் எண்ணத்தை உருவாக்கி அந்த செயல்களை செய்யக்குள்ள என்னுடைய புதிய உலகத்தை நான் ஸ்தாபனை பண்றேன். இன்னைக்கு பாபா டிராமாவை பற்றி எவ்வளவு அருமையா சொல்லியிருந்தேன். டிராமா நடந்து கொண்டிருக்குது. அப்ப எல்லாரையும் பற்றற்ற பார்வையாளராக மூன்றாவது ஞான கண்ணம் பாபா இன்றைக்கு ஃபுல் சக்கரத்தின் ஞானம். அப்ப எல்லாம் தெரிஞ்சிருக்குது, உங்களுக்கு அனைத்தும் தெரிஞ்சிருக்குது. நான் அந்த விழிப்புணர்வில் நான் எப்படி இருக்கணும், எப்படி பார்க்கணும், எப்படி நடக்கணும், எப்படி கதைக்கணும், எப்படி இருக்கணும் எல்லாம் சொன்னேன். பணிவாக கதைக்கணும், சிம்பிளாக இருக்கணும், உயர்ந்த எண்ணங்களை உருவாக்கணும். அதன் அடிப்படையில என்னுடைய புதிய உலகம் இந்த வெயிட் பண்ணுது. நேற்று சொன்னார் இல்லையா? நீங்க சண்டே மாணியில இப்ப புதிய உலகம் வருதுன்னு கேட்குறீங்க. நான் அந்த புதிய உலகத்தை உருவாக்குறேன், நீங்க தான் ஏன் உருவாக்கிட்டீங்களான்னு கேட்டேன். வெரி கனெக்டட் டு சண்டே வாணி, ஞான் வாணி, நேற்றியான் வாணி. வைத்தீஸ்வரன் என்று சொன்னேன். வைத்தியம் பார்க்க என்ன, சர்ஜன் என்று சொன்னேன். உலகத்துல இதயத்தையே எடுத்து செய்யணும். அவருக்கு அவ்வளவு நாலேஜ் இருக்கு. ஆனா எனக்கு உங்களுக்கு இந்த நாலேஜ் இருக்கு. ஆத்மாவுக்கு வைத்தியம் பார்க்கிற நாலேஜ் நான் தரணும், உங்களுக்கு அது இருக்குது. ஆத்மாவுக்கு வைத்தியம் பாருங்க, புண்படுத்தாதே. கண்டுக்கு சொன்னார், ஒரு தடவை வாயால புண்படுத்தாத, செயல்களால புண்படுத்தாதீங்க. அன்றைக்கு அவர் ஞானத்தை தாரார் சிஸ்டர். நாங்க தான் சர்ஜரி செய்யணும். இருந்து சைலன்ஸ்ல இருந்தா தான் அந்த சர்ஜரி நடக்கும். சைலன்ஸ் தான் ஆக்சுவலி பாத்தீங்க. நான் அன்றைக்கு கூட எனக்கு தோட் வந்து போனாலுமே தயவு செய்து இப்ப ஆகஸ்ட் முடிஞ்சு இப்போ அக்டோபர் ஆச்சு, ஒரு வருஷம் முடிஞ்சது. லேக்கா சிஸ்டர் வந்துட்டு போய் ஒரு நல்ல ஒரு பயிற்சி சொல்லிட்டு போய் ஒரு 4-5 பேரை தவிர ஒரு தடவை செய்யறதில்ல. திருப்பி வாங்க ட்ராக்குக்கு. இப்ப சிஸ்டர் சொன்னா சைலன்ஸ் தான் நினைவு. வாணியின் ஸ்டார்டிங்கே என்ன, எப்படியெல்லாம் அந்த நினைவை நான் தூண்டுறதுக்கு நான் அவ்வளவு விஷயங்கள் சொல்றேன்.
நினைவு யாத்திரை அப்ப என்ன, இப்ப நாங்க எங்க லக்கி? நினைவு யாத்திரையில தான் லக்கி. ஸோ கவனம் எடுங்கோ, திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவோம். பேர்களை தாங்கோ. நான் ட்ராக் வைக்க போறேன். அன்றைக்கும் சவுத் ஓல் சிஸ்டர்ஸுக்கு சொன்னேன்னா, ஸோ அவையில் ஒழுங்கா வந்து அவையிலும் சில ஆக்கள் என்ன இப்ப ஸோ சபதம் எடுப்போம். எங்களுக்கு என்ன தீபாவளி பரிசு வரப்போகுது. ஓம் சாந்தி.